நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி எஸ்பாஸ் பெருசா இபாஸ் பெருசா எதில் போனால் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக தனியாக நான் ஒரு வீடியோவே போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் பெஸ்ட்டா இபாஸ் பெஸ்ட்டா, எந்த பாஸில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும், சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ஏஜென்ட் ஃபீஸ் ஆகும், டோட்டலாக எஸ்பாஸ் இபாஸை ஒரு சூப்பரான கம்பேரிசனாக பார்த்துடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பாஸில் போகலாமா இபாஸில் போகலாமா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவில் முடிவில் வந்து நீங்களே வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவீங்க. நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எஸ்பாஸில் போகலாமா இல்லை இபாஸில் போகலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் QR கோடை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்கள் நிறையா வரும், எங்கெல்லாம் இன்டர்வியூ நடக்குது அப்படின்ற தகவல்கள் வரும். அதே மாதிரி யாராவது ஏமாத்துறாங்க, ஏதாவது ஏமாத்து வேலை நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக உடனுக்குடனே நம்ம தகவலை வந்து நம்மளோட டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரில் பல டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு எஸ்பாஸ் இருக்குது, இபாஸ் இருக்குது, என்டிஎஸ் பர்மிட் இருக்குது, டிஇபி பாஸ் இருக்குது, ஒர்க் பர்மிட் இருக்குது, சிபிஆர் பர்மிட் இருக்குது, பிசிஎம் பர்மிட் இருக்குது, டிடபிள்யூபி பாஸ் இருக்குது. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரினர்ஸை வந்து சிங்கப்பூருக்குள்ளே இறக்கிறதுக்கான பாசஸ். இந்த ஒவ்வொரு பாஸுக்கும் சிங்கப்பூர் MOM இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ரூல்ஸஸ் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பாஸுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த சேலரி நீங்கள் பேசிக்காக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாஸுக்கு வந்து லெவி, அதாவது லெவி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது கம்பெனி சைட்லேருந்து. ஸோ அது வந்து இவ்வளோ ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அதே மாதிரி இத்தனை சிங்கப்பூரியன்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்தாதான் இந்த பாஸில் இத்தனை பேரை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் கோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோட்டாவும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க்கரோட சேலரி தான். இந்த பாஸுக்கு பேசிக் சம்பளம் இவ்வளோ இருந்தால் தான் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அப்ரூவல் ஆகிடும். டிஇபி பாஸும் கூட வந்து ரொம்ப ஈஸியாக அப்ரூவல் ஆகிடும். ஆனால் இந்த எஸ்பாஸு, இபாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் பாஸஸ். அதாவது இப்போ இபாஸில் இருக்க ஒருத்தர் பிஆருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நல்ல சேலரி வாங்குறாரு, ரொம்ப வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பிஆருக்கு அப்ளை பண்ண முடியும். பர்மனன்ட் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டா சிங்கப்பூர் சிட்டிசனாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் லெவல், ஒரு ஹை லெவலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை டெக்னீஷியன் லெவல் ஜாப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இபாஸ், எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் தான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் புரோட்டா மாஸ்டர் முத கொண்டு இபாஸ், எஸ்பாஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹை ரேஞ்சில் சேலரி கொடுக்குறது மட்டும்தான் வந்து எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட் இது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா எஸ்பாஸ் பெஸ்ட்டா இபாஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு. எஸ்பாஸுக்கு அடுத்த லெவல் தான் வந்து இபாஸ், ஓகேங்களா? கிட்டத்தட்ட எஸ்பாஸும் என்டிஎஸ் பர்மிட்டும் சேம் தான். ஆனால் எஸ்பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு அடுத்த லெவல் தான் இபாஸ். இபாஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஓகேங்களா? இபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் $5,500 $6,000 வரைக்குமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்சத்துலேருந்து 5.5-6 லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு சேலரி இருக்கும். சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சேலரி போட்டால் தான் வந்து உங்களுக்கு MOM சைட்லேருந்து உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும். இபாஸில் வந்து அப்ரூவல் கிடைச்சா தான் நீங்கள் சிங்கப்பூரில் போக முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஹை சேலரி இருக்கும். அதே இது எஸ்பாஸில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இபாஸை பொறுத்த வரைக்கும் சேலரி ஹை அப்படின்ற பட்சத்தில் இபாஸ் தான் பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸ், இபாஸும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நான் என்னங்கிறத சொல்கிறேன், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் $6,000 மேலே சேலரி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்கள் டிபெண்டன்ட் பாஸில் உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர முடியும். எஸ்பாஸ்லேயே அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் இபாஸுங்கிற பட்சத்தில் $6,000 சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அதே இது எஸ்பாஸில் இருந்தீங்க அப்படின்னா $6,000 சேலரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கிற பட்சத்தில் இபாஸில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே டிபெண்டன்ட் பாஸில் கூட்டிகிட்டு வந்துட முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இபாஸில், ஓகேங்களா? அப்படி பார்த்தா எஸ்பாஸை விட இபாஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. இந்த ரூல்ஸை வந்து எல்லா கம்பெனியுமே ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்பாஸ், இபாஸுக்கு வந்துட்டு சேலரி போடையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான் போடுறாங்க. எதில் போடையில் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ ஒரு ஏஜென்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தம்பி இந்த மாதிரி எஸ்பாஸ் ஒன்று வந்திருக்கு, சேலரி எவ்வளோங்கன்னு கேட்டால் 1,100 1,500 இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க.
அதே மாதிரி தான் இ பாஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ் பாஸுக்கு இ பாஸுக்கும் ஒரே சேலரி தான் சொல்கிறாங்க. எதில் அவங்களுக்கு கோட்டா இருக்கோ அதில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு எஸ் பாஸ் இ பாஸை. அந்த மாதிரி தான் இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேலரி கம்மியாக தான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எஸ் பாஸ் இ பாஸில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபியில் வந்து அதிகமான சேலரி போட்டிருப்பாங்க. அந்த சேலரியை உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அவங்களே எடுத்து உங்கள் கையில் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு கம்மியான சேலரி தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து அவங்க கணக்கு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிக சேலரி உங்களுக்கு போடுற மாதிரி. அந்த மாதிரி போடையில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எஸ் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான சேலரி தான் போட்டிருப்பாங்க ஐபிலையும். ஸோ அந்த சேலரிக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இ பாஸுக்குன்னா அதிகமான டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள போகையிலே எந்த பாஸில் போனாலும், அதாவது எஸ் பாஸ் இ பாஸ் ரெண்டில் எதில் போனாலுமே டேக்ஸ் வந்து யார் கட்டுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுங்க. இந்த நான் வாங்குற சம்பளத்துக்கு மட்டும்தானே நான் டேக்ஸ் கட்டணும், எல்லாத்துக்கும் நான் கட்ட தேவையில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கம்மியான சேலரி போடுறதுனாலையும் இந்த டேக்ஸ் பிரச்சனை வர்றதுனாலையும் எஸ் பாஸ் பெட்டராக தோணலாம். ஓகேங்களா? ஆனால் அஸ் அ ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸ் தான் பெஸ்ட்டு. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். இ பாஸ் பெஸ்ட்டா எஸ் பாஸ் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ் இ பாஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இ பாஸில் போகிறதுக்கு அதிகமான ஏஜென்ட் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஏஜென்சி சைட்லேருந்து. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சத்துலேருந்து 7-8 லட்சம் கூட வாங்குறாங்க. அதே இது எஸ் பாஸ் அப்படின்னீங்கன்னா ஏஜென்ட் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? எஸ் பாஸ்னால் ஏஜென்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4-5 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதே இது இ பாஸ் அப்படின்னா 6லேருந்து 8 லட்சம் வரைக்கும் கூட இ பாஸுக்கு வந்து ஏஜென்ட் கமிஷன் வாங்குறாங்க. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறது ஒரு பிரச்சனை, ஏஜென்ட் கமிஷன் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதை விட எஸ் பாஸே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ உங்களுக்கு வந்து எஸ் பாஸ் பெட்டரா இ பாஸ் பெட்டரா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எதுவுமே நம்ம முடிவு பண்ணுற மாதிரி நம்ம கையில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால. ஸோ ஒரு வேகன்சி வருது அப்படின்னா எல்லா வேகன்சிக்குமே எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படியா சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நோக்கமாக இருக்குது. ஸோ அது எஸ் பாஸா இ பாஸா என்டிஎஸ் பர்மிட்டா அதெல்லாம் வந்து யாரும் பார்க்கறது கிடையாது. இப்போ எஸ் பாஸ் வந்து இப்போ எஸ் பாஸ் இப்போ ஒரு வேகன்சி வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு நீங்கள் எஸ் பாஸா இ பாஸா என்டிஎஸ் பர்மிட்டாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு வேகன்சி தான் இருக்கும், அதுக்கு 100 டாக்குமெண்ட் போகும். அப்படி இருக்கிறப்ப எந்த பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கிளம்புறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ என்ன பாஸ் பெட்ரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டக்குலாம் சிங்கப்பூர் போக முடியாது, ரொம்ப சிரமம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சேலரி எவ்வளவு அதை மெயினாக பாருங்கள். ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கட்ட வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருந்து சேலரி ரீசனபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து நீங்கள் போகலாம். ஆனால் இப்போ எஸ் பாஸ் இ பாஸில் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ரூமு இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா சேலரி கொஞ்சம் ஹையாக இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டில் பாதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டு ரூமு ரெண்டுக்குமே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் பர்மிட் ஹோல்டர் ஒரு பிசிஎம் பர்மிட்டில் இருக்கவங்க தான் சம்பாதிக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஒரு சில ஜாபில். ஸோ அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ஏன்னா ஃபுட்டு ரூமு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே உங்கள் தலையில் விழுந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறதுல பாதிக்கு பாதி அங்கேயே போயிடும், மீதி தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சேலரியே கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறப்ப இதையும் உங்கள் தலையிலே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெருசாக ஒன்றும் அனுப்ப முடியாது. இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் கட்டி போகிறீங்க அப்படின்னா 7 லட்சம் 8 லட்சம்லாம் கட்டி போகிறீங்கன்னா நீங்கள் போட்ட காசை எடுக்கிறதுக்குள்ளார உங்களுக்கு பர்மிட்டே முடிஞ்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு நட்டம் தான். அதனால் அந்த மாதிரியெல்லாம் போகாதீங்க. அமௌண்ட் ரீசனபுளாக இருக்கணும். ரூமாவது கம்பெனி பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைனா கம்பெனி பாதி அமௌண்ட் ரூமில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 8-9 மாதத்தில் நீங்கள் போடுற அமௌண்ட்டை எடுக்கிற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. சிங்கப்பூர் ரூல்ஸ் படி 2 மாத சேலரியை தான் வந்து கமிஷனாகவே வாங்கணும். ஸோ ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது இங்கே கிடையாது. ஸோ அதிகமான அமௌண்ட் கொடுத்து தயவுசெய்து போக வேணாம், அவசரப்பட்டும் போக வேணாம். ஜாப் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஜாப் வேகன்சி எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட் இதெல்லாம் ரீசனபுளான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் பேஜோட QR கோட் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் வர ஜாப் வேகன்சிகளை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியாவது வேறு ஏதாவது கமெண்ட் இருக்குது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதையுமே நான் வீடியோ போடுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.